வெல்கம் டு பாண்டி டு ரஷ்யா. அஜித் குமார் ரஷ்யாவிலேருந்து பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு 3 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, எங்கள் மென்டார் எங்களுடைய அண்ணன் ஃபஸ்ட்டு கணேஷ் சார், 2வது தீனு சார், கணேஷரோட தம்பி டேம்போவில் இருக்கார் சிவன் சார். இவங்களை பற்றி நான் லாஸ்ட்டாக ஏன் நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக என்ன நான் சொல்கிறேன். த ட்ரூத் ரிவீல். இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அர்மேனியா போய் அசர்பைஜான் போயிட்டு ரஷ்யா வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பேச்சு வந்ததுன்னா எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் விசா. இந்த ஸ்டூடெண்ட் விசா வச்சு இங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஜென்ட்ஸ் வந்து போட்டாங்க ரஷ்யாவிலேருந்து. ஓகேவா, அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் அதை நம்பி நிறைய பேர் வந்து கடன் வாங்கி ஓகே 4 லட்சம் 5 லட்சம் பே பண்ணி இங்கே என்ன அவங்க அனுபவிச்சாங்க இதே ரஷ்யாவில். சோச்சி, நெக்ஸ்ட்டு மாதோவியா, நெக்ஸ்ட்டு சுவாஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நார்த்து கசாசியன், செவஸ்டபோல், இந்த ரீஜன்ஸில் யார் எத்தனை பேர் வந்தாங்க, என்ன அனுபவிச்சாங்க, இந்த விஷயம்தான் பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். இதுதான் பார்ட் 2. நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தா 100+ வந்துட்டாங்க. அவங்களுக்கும் வந்து இதே நிலைமை தான் இருக்குன்ட்டு எங்களுக்கு அப்போ தெரியல. ஆனால் இப்போ நாங்கள் அது அனுபவித்த பிறகு தான் நாங்கள் வந்து இப்போ நான் அந்த வீடியோவே இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். நாங்கள் வந்தோம் ஏப்ரல் 16 அப்போ வந்து ரஷ்யா வந்தோம். லாஸ்ட்டு பேட்ச் மொத்தம் ஒரு 17 பேர் வந்தோம். 17 பேர் வந்து மாதோவியா யூனிவர்சிட்டி தான் சொன்னாங்க. மாதோவியா அது ஒரு காலேஜ். ஓகேவா, அந்த காலேஜில் எங்களுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஓகேவா, இந்த ஸ்டடி விசாவில் என்னென்னா இந்த லூப் ஹோல் ஒன்று இருக்குல்ல. ஓகேவா, நீங்கள் வந்து ஸ்டடி விசா வருவீங்க, காலேஜ் ஒரு 2 மணி போவீங்க, நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எந்த ஹோலும் இல்லை. மீன்ஸ் ஹோல் HOLE ஹோல் அந்த மாதிரி எந்த ஹோலும் இல்லை. இங்கே ஸ்டடி விசாவில் வந்தால் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். பார்ட் டைமில் மட்டும்தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் அந்த ஏஜென்சி சொன்னது என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசா 1 இயர் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுப்போம், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலான்ட்டு. ஓகே, இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் ரஷ்யா ரெட் ஃப்ளாக் MVDலேருந்து பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டை விட்டே போகணுன்ட்டு ஓகேவா உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ஆகணும். ஆல்ரெடி நாங்கள் ஆக்சுவலாக மாதோவியாவிலேருந்து சரான்ஸ்குன்ற சிட்டியில் ஓகேவா, அங்கே இருந்தால் எங்கள் காலேஜ். அங்கேயும் மாஸ்கோலையும் 700 கிலோமீட்டர் ட்ராவலு. எங்களுக்கு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணலை. சம் ஆஃப் தி இஷ்யூஸால் எங்கள் காலேஜ் எக்ஸ்டென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் நாங்கள் ரஷ்யா வந்த பிறகு SVI ஏர்போர்ட்டில் வந்தோம். எந்த ஒரு ப்ராப்பர் கைடன்ஸுமே இல்லை எங்களுக்கு. ட்ராவல் பிரச்சனை, லாங்குவேஜ் ப்ராப்ளமு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சரியான ஒரு அலோகேஷன் கிடையாது எங்களுக்கு. ஓகேவா, கால் எடுக்கலை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் மூலயமா ஓகேவா அந்த ஒரு சில பேரால் அந்த ஒரு சில ஏஜென்ட்ஸ் மூலயமா வந்து இங்கே நிறையா நாங்கள் அவதிப்பட்டோம். இதெல்லாம் ஃபேமிலிகிட்ட சொல்லலை, ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு. சரிங்களா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து SVI ஏர்போர்ட்டில் வந்த பிறகே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. எங்களுக்கு 1 டே ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இப்போ 24 ஹவர்ஸ் நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்தோம். எந்த ஒரு யாரும் கால் எடுக்கலை. கால் பண்ணாலும் அவங்ககிட்ட சொல்கிறேன் இதுதான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கை காசை போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபிள்ஸு, ஒரு ஆளுக்கு 12,000 ரூபிள்ஸு செலவு பண்ணி ஓகே 4 பேர் ஒரு கேபை பிடிச்சி நாங்கள் சரான்ஸ்புருக்கு போனோம். போன பிறகு அங்கே ஒரு 2 மாதம் ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 மாதம் காலேஜ். அதுக்குள்ளே உங்களுக்கு வீசா எக்ஸ்டென்ஷன் பண்ணி தருவோம், உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரீஜனில் எடுத்து தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எதுவுமே எடுத்து தரல. ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து சிம்மில் இருந்து இன்க்ளூடிங்கு ஓகேவா எங்களுக்கு ஓன் எக்ஸ்பென்சஸ் வந்து எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 65,000 to 70,000 ரூபிள்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு. நாங்கள் கையில் தந்த காசு எங்கள்கிட்ட அதே போயிடுச்சு. அப்புறம் சரான்ஸ்க்லேருந்து மாஸ்கோ வந்தோம். மாஸ்கோ வந்த பிறகு ஓகேவா ஒரு ஒர்க்கு வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த ஒர்க் வீடியோஸ்லாம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒர்க்கு வந்து நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்டடி விசாவில் ஓகே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற விசாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரதும் உங்கள் கையில் இருக்குது.
நாங்கள் மாஸ்கோ வந்தோம். மாஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 3 கம்பெனி சொன்னாங்க, ஓகே இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காலேஜில். அதனால் நீங்கள் ஊருக்கு போகணுன்ட்டு ஒரு டெமி டிக்கெட்டை வந்து ரெடி பண்ணி எங்கள் ஏஜென்ட்ஸு அனுப்பி விட்டு நீங்கள் மாஸ்கோவில் ஒர்க் பண்ணுங்களா, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விசா வந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சும் நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணப்போ எங்களுக்கு மைக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரஷ்யன் ஒரு ரெட் ஃப்ளாக்ஸ் ஸ்டார்ட் ஆகி எங்களுக்கு வந்துடுச்சு. வந்த பிறகு எங்களுக்கு பிடிச்சாங்க, ரூமுக்கே வந்து அக்காமடேஷனுக்கு பிடிச்சாங்க. அக்காமடேஷன் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அக்காமடேஷன் 10,000 ரூபீஸ் நாங்கள் பே பண்ணோம். டே நைட்டு 24/7. ஓகேவா, மந்த்லி 30 டேஸும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். 30 டேஸும் ஒர்க் பண்ணணும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணி சேர்த்து வச்சதில் 10,000 ரூபீஸ் அங்கே போயிடுச்சு. 5,000 ரூபீஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனு. போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் இருந்தோம். ஒரு நாள் ஸ்டேஷனில் இருந்து தம் பிரிண்ட் எல்லாமே வச்சுட்டு நாங்கள் கால் பண்ணுறோம் எங்கள் ஏஜென்ட்ஸுக்கு, இந்த மாதிரி மிஸ் பண்ணிக்கிட்டோம், மாட்டிக்கிட்டோம், பிடிச்சிட்டாங்க, வந்து பாருங்கன்ட்டு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. மொபைல் வந்து ஆஃப்லைன். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் கொடுத்த அந்த ஸ்லிப்பு 5,000 ரூபீஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணோம். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனை இப்போ நாங்கள் வந்து பே பண்ணணும். இதுதான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து விட்டாங்க. ஓகே, விட்டதுக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்பணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி விசாவில் வந்து படிக்க மட்டும் தான் செய்யணும், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இது இல்லீகல், இது அஃபென்ஸு. உங்களுக்கு 2வது நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா 45 days ப்ரிசனில் வைப்போம். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து டீபோர்ட் பண்ணிவிடுவோம், 5 years பேன் பண்ணுவோம் ரஷ்யாவுக்குன்னு சொல்லி தான் அமிச்சாங்க. சொல்லி அமிச்ச பிறகு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பசங்க எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே எங்கள் ஏஜென்ட்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணதுக்கு ஓகேவா, அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து எங்களை வந்து 12 hours வச்சு விட்டாங்க. இன்னொரு 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சாங்க. உள்ளே வச்சு அடுத்த நாள் காலையில் தான் அனுப்புகிறாங்க. இதை நாங்கள் எங்கள் ஏஜென்ட்ஸ் சொன்னாங்க. சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சும்மாடா, இதெல்லாம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய ரூல்ஸு, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது இந்தியா இல்லை ப்ரோ, இது ரஷ்யா. இங்கே நீங்கள் நாங்கள் லைவாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் இங்கே இப்போ இந்தியாவிலேருந்து வீடியோ பார்த்தாலும் சரி தான், எங்கேருந்து வீடியோ பார்த்தாலும் சரி தான். ஓகேவா, நாங்கள் இங்கே லைவாக இருக்கோம். எங்களுடைய இது வரைக்கும் ரஷ்யாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு அதை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த ஆசையில் தான் வந்திருப்பீங்க. ஓகேவா, வர நினைப்பீங்க. நாங்களும் இந்த மாதிரி தான் வந்தோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வேறு ரஷ்யா. இங்கே உங்களுக்கு மரியாதை கிடையாது. நீங்கள் எந்த விசாவில் வந்தாலுமே ரஷ்யாவுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது. அதுவும் வந்து இல்லீகல் விசா பீரியட் முடிஞ்சிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மரியாதை கிடைக்காது. ஓகே, நாய் மாதிரி நடத்துவாங்க. அதுக்கு நீங்கள் அழகாக பேசாமல் இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு வரதுக்கு நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிடுங்க, இல்லைன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் போயிடுங்க. இங்கே வந்து நாய் மாதிரி நடத்துவாங்க. ஓகேவா, நாங்கள் சொல்கிறோம் எங்களோட இஷ்யூஸை நாங்கள் சொல்கிறோம். எங்கள் சரியான சாப்பாடு கிடையாது, அக்காமடேஷன் கிடையாது. எங்களுக்கு 10,000 ரூபீஸ் கொடுத்து எங்கள் அக்காமடேஷன் நெக்ஸ்ட் பார்ட் 3ல் வந்து அக்காமடேஷன் வீடியோஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா, அந்த அக்காமடேஷன் சரியான ஒரு அக்காமடேஷன் கிடையாது. எங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் எங்கள் ஏஜென்ஸை விட்டால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்ககிட்ட நான் கால் பண்ணுறோம். ஓகேவா, நான் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சப் ஏஜென்ட்ஸ் வருவாங்கல்ல. ஓகேவா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் ஆனாங்க இவங்க மூலியமாக. ஓகே, பேப்பர் எடுத்து கொடுத்தவங்க இவங்களும் வந்து சஃபர் ஆனாங்க. ஓகே, ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் வேறு கம்பெனி மாஸ்கோ விட்டு அவுட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், நாங்கள் அங்கே போகிறோம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை 28 வரைக்கும் நாங்கள் வந்து விசா வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு காலேஜ் திரும்பி அட்மிஷன் போட்டு விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணி தரோம்னாங்க. அதுக்கப்புறம் அது முடியாது, உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி தரோம் சொன்னாங்க. ஆனால் அது 100% சாத்தியம் கிடையாது. ரஷ்யாவுக்குள்ளேயே இருந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவும் சரி தான், ஓகே, ஒர்க் பர்மிட்டாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் உங்களுக்கு ஸ்டே அதிகமாகிடுச்சு இங்கே நீங்கள் திரும்பி பண்ணணும்னா உங்களுக்கு அது சாத்தியம் கிடையாது. அதை நம்பி ஃபேக் ப்ராமிசஸை நம்பி நீங்கள் வராதீங்க. ஓகேவா, நீங்கள் எதுவும் இருந்தாலும் எக்ஸிட் ஆகிடும். ஓகே, அந்த டைமில் எங்களுக்கு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டானது ஓகேவா ஒரு ஆள் யாருன்னா ஏஜி கன்சல்டன்சி கணேஷன். அவர் மட்டும்தான் எங்கள் அண்ணன், எங்கள் மென்டார். அவர் மட்டும்தான் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். அவங்களும் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக அவங்க மூலியம் தான் போக வேண்டியது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் இங்கே தான் தெரியுமா, அவர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் போக முடியல. ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வராதிங்க போகாதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சோச்சி பசங்களும் சொன்னாங்க வராதிங்க போகாதீங்கன்ட்டு. ஆனால் அவர்கிட்ட நான் வந்து ஏஜென்ட்ஸ் மாதிரியே பழகிறேன். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியாக தான் பழகினேன் அவர்கிட்ட. ஆனால் வந்து அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பசங்க கேட்டதுக்கு, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஏன், அதாவது உங்களுக்கு ப்ராசஸிங்க்கு ஸ்டார்டிங் வந்து காசை வாங்குவாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சமோ வாங்குவார் அவர். வாங்கின பிறகு உங்களுக்கு இன்விடேஷன் வாங்குங்கள, அந்த இன்விடேஷன் அப்போ செகண்ட் பேமெண்ட் வாங்குவார். விசா வந்த பிறகு வேற ஒரு அக்கௌண்ட்டு. ஓகேவா, புரியுதுங்களா, வேற ஒரு அக்கௌண்ட்டு செகண்டரி பே. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
நாளை பின்ன அவர் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதால பல்க் அமௌண்ட் ஒரு 1 to 2 இவர் வாங்கிப்பாரு, மீதி 2 to 3 ஓகேவா செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு ஓகே போட சொல்லுவார், போட்டுட்டு அனுப்பிவிட சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் நாளை பின்ன நீங்கள் கேஸ் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் கணக்காட்ட முடியும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் விசாவில் அனுப்பினேன், நான் விசா சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன், நான் அனுப்பிட்டேன். விசா வந்து நாய் பேய் பூனை கூட எடுத்து கொடுக்கணும், புரியுதா? விசா யாரெல்லாம் எடுத்து கொடுக்கலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும்ன்றது ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு இங்கே கிடையாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனால தான் இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு. உங்களுக்கு விசா கூட எக்ஸ்பைர் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து கரண்ட்டில் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. 2வது விசா எங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஓகே. 3வது நீங்கள் மெடிக்கல் அண்ட் பயோமெட்ரிக் வச்சுருக்கணும் ஓகேவா. மாஸ்கோவில் பயோமெட்ரிக், ஏன்னா நீங்கள் ரீஜன் விட்டு ரீஜன் சேஞ்ச் ஆகிறப்போ நீங்கள் பயோமெட்ரிக் வேணும். அந்த பயோமெட்ரிக்கும் கிடையாது ஓகேவா. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் அந்த விசா. நாங்கள் கேட்டதுக்கு சரி ஓகேங்க கட்டண பணத்தை கொடுங்க ஓகேவா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை பார்க்குறோம் சொன்னப்போ அதெல்லாம் முடியாது, நீங்கள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க இவர்கிட்ட பேசிக்கோங்க, எங்களுக்கு அவங்களாம் சம்மந்தம் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ மூஞ்ச கட்டி தான் போட்டேன் புரியுதா, உன்னுடைய படைப்பலத்தையும் உன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபேமிலியோட இதுவும் காட்டி தான் எனக்கு வந்து நீங்கள் போட்டீங்க புரியுதுங்களா. நீங்கள் தான் பண்ணி தரணும், நீங்கள் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் ஓகே. ஒரு காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க ஓகே. இப்போ கேண்டிடேட்ஸ் இப்போ நானே வச்சிருக்கேன், இப்போ நான் பேமெண்ட் பண்ணுறேன்னா அந்த காலேஜ் அட்மிஷன் போட்டால் அந்த வித்தின் 2 days அக்ரிமெண்ட் வரணும். அக்ரிமெண்ட் எங்களுக்கு எப்போ தெரியுமா வந்தது, லாஸ்ட்டு விசா வந்த பிறகு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஆக்சுவலாக வந்து 2 days வந்துடுச்சு. ஆனால் எங்களுக்கு அவங்க கொடுத்தது வந்து சப்மிட் பண்ணது ஃப்ளைட் ஏற போகிற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனை போட்டு சைன் வாங்க சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஓகேவா இல்லை இப்போ வந்ததுன்ட்டு. ஆனால் அந்த அட்மிஷனோட அந்த கான்ட்ராக்ட் லெட்டரை பார்த்தா எங்களுக்கு வந்து பே பண்ண நெக்ஸ்ட் 2 daysலேயே வந்துடுச்சு. அந்த அக்ரிமெண்ட் காப்பியில் என்ன போட்டிருக்கு, 35,000 ரூபல்ஸ் தான் பே பண்ணியிருக்கோம். நாங்கள் கட்டினது 4 to 5 lakhs கிட்ட. ஆனால் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல 35,000 ரூபல்ஸ் தான் பே பண்ணியிருக்கு, மீதி வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு அப்புறம் பே பண்ணணும், மீதி பேலன்ஸ் அப்படின்னு. அப்போது நாங்கள் கட்டின ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க, ஒரு 35,000 ரூபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு, மீதி கட்டது ரெஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் எங்கே அதை கேட்டதுக்கு ஓகேவா உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க, என்கிட்ட வக்கீல் இருக்காங்க, அவனா எத்தனை கேஸ் வேணா கொடுங்க, நான் கேஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுவேன். எப்படி லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுவாங்க கேஸ், அவங்க சொன்னது அப்படி. அந்த மெயின் ஏஜென்ட்டு எங்களை அனுப்பிச்ச ஏஜென்ட்டு ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுறவங்க என்கிட்ட வக்கீல் இருக்காங்க. நான் கேஸ் எங்கே வேணால் போட்டுக்கோ, நீங்கள் ஹைகோர்ட்டில் கூட போட்டுக்கோ, எந்த இதில் வேணால் கேஸ் கொடுத்துக்கோ, எது வந்தாலும் எங்கள் ஊருக்கு தான் வரணும், நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட ஓகேவா எங்ககிட்ட பேசுனப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ ஓகேவா. நான் இது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காசு இறைச்சா போதும், எப்படி காசு இறைச்சா போதும் ஓகேவா, நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணாங்க. காசு இறைச்சா போதும், அந்த காசை வந்து நாங்கள் கட்டின காசு தான் நாங்கள் கேட்குறோம் புரியுதுங்களா. எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து சரிதான் ஓகேவா, நகை அடமானம் வச்சு கடன் வாங்கி கந்துவட்டிக்கு வாங்கி தான் எல்லாரும் வந்து சரி எதுக்காக வரோம் இங்கே வந்து உழைக்க, சரி அதாவது மீன்ஸ் ஓகேவா சம்பாதிக்க வரும். அப்போ நீ அந்த சம்பாதிக்கிற வார்த்தை நீ என்ன சொன்ன, நீ உள்ளூரில் பிழைக்க வக்கில்ல, அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உனக்கே அப்படின்னு சொன்னேன். உள்ளூரில் பிழைக்க அப்போ உங்களுக்கு வக்கு இருக்குதா, நீங்களும் ரஷ்யா தானே வந்தீங்க, ரஷ்யாவுக்கு வந்து எதுக்கு வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு சம்பாரிச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகி அடுத்தவங்க பாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிங்க ஓகேவா, சம்பாரிச்சு நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க. நீங்களும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் பிழைக்க வக்கு இல்லாமல் தானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் குரோஷியா போனீங்க, 2வது ரஷ்யா வந்தீங்க, அப்போ எங்களை மட்டும் இந்த வார்த்தை கேட்குறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அது? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே வந்தது ஓகேவா, இங்கே ஸ்டூடெண்ட் வீசா, இந்த ஸ்டூடெண்ட் வீசா நான் காட்டுறேன், இதுதான் என்னுடைய வீசா தெரியுதா அவனு ஸ்டூடெண்ட்ஸை தெரியுதா தெரியுதா ஸ்டூடெண்ட் வீசா எங்களுக்கு வந்தது 27 ஓகேவா 3ஆம் மாதம் 2026 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. எங்களுக்கு கையில் கிடச்சி வந்து பார்த்தீங்க அதான் கையில் 26ஆம் தேதி 3ஆம் தேதி எங்களுக்கு வந்து வந்திருக்கு. 6ஆம் மாதம் 2026 ஓகேவா. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசா முடியுது. நெக்ஸ்ட்டு விசா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணணும், ஆனால் எம்டி பிரிண்ட் பண்ணலை. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க உங்கள் கட்டண காசுலாம் தர முடியாது, என்னன்னா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இதனால் நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. அது இல்லாமல் பாவம் அவங்ககிட்ட பேப்பர் கொடுத்த சப் ஏஜென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அதை நான் இந்த வீடியோ சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து இது
அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் நான் இது சொல்லக்கூடாது. ஸோ கண்டிப்பாக தேர்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வீசாவில் ஓகேவா எப்படி வந்தால் சம்பாதிக்கலாம், எந்த கரெக்டான ஏஜென்ட்டை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட் விசா மஸ்ட். உங்களுக்கு வந்து ஒர்க் விசாவோட வேலிடாக இருக்கும். நீங்கள் இங்கே பிஆர் எடுக்கலாம், டிஆர்சி வாங்கலாம். டிஆர்சியை விட வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஆனால் அது கரெக்ட் பாத்தில் நீங்கள் கொண்டு போகணும் ஓகேவா. அந்த கரெக்ட் பார்ட்டில் கொண்டு போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு ஓகேவா. ஏன்னா கணேஷ் சார், நெக்ஸ்ட்டு வந்து தீன் சார், அப்புறம் சிவன் சார் ஓகேவா. சிவன் சார்லாம் இங்கே வந்து டேம்போ யூனிவர்சிட்டியில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ ஓகேவா அது கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் விசா இந்த எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 18 29 வரைக்கும் தான். அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட் விசாவில் வராதிங்க ஓகேவா. உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீபோர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கணும். இங்கே வந்து இந்த லோக்கல் ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கணும். ரெண்டாவது செகண்ட் இயர் மெயின் கோர்ஸ் போகிறீங்க தெரியுமா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஓகே. அப்போ என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டினா 18 to 20 to 23 இந்த ஏஜுக்குள்ளே வரவங்க கன்ஃபார்மாக வந்து 1 இயர் படிங்க. மீன்ஸ் 10 month இங்கே ரஷ்யன் லாங்குவேஜ் படிங்க ஓகே. நெக்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு வந்து யாண்டெக்ஸ் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஒரு கம்பெனி டிபெண்ட் பண்ண இருக்க தேவையில்லை. உங்களுக்கு யாண்டெக்ஸ் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அப்போ வந்து யாண்டெக்ஸ் ஓட்டலாம். பர் டேக்கு வந்து 3000 4000 ரூபீஸ் உங்களுடைய எஃபர்ட்ஸை பொறுத்து நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு செகண்ட் இயரில் உங்களுக்கு பிஆர், உங்களுக்கு டிஆர்சி, பேட்டன்ட் ஒன்று இருக்கும். அந்த பேட்டன்ட்டை பற்றி நான் தேர்ட் வீடியோலையும் நான் பேட்டன்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். இது வரைக்கும் பேட்டன்ட்னு எந்த ஒரு யூடியூபர்ஸும் ஓகேவா எதுவும் ரஷ்யாவில் வந்து எதுக்காக அந்த பேட்டன்ட்னா என்னன்னே அதான் இது வரைக்கும் சொன்னதில்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேர்ட் வீடியோவில் உங்களுக்கு பேட்டன்ட்டை பற்றி வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ரஷ்யா போகணும், ரஷ்யா வரணும். ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா நான் வந்து இங்கே செட்டில் ஆகணும், சம்பாதிக்கணும்னா ஒர்க் பர்மிட்டில் வாங்க. ஆனால் ஒர்க் பர்மிட்டு ஸ்கேம் இருக்குது, நிறைய ஸ்கேம் இருக்குது. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் விசாவுக்கு என்னவோ அதே தான் ஒர்க் பர்மிட்டுக்கும் ஸ்கேம் இருக்குது ஓகேவா. ஸோ வந்து உங்களுக்கு தேர்ட் வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ராப்பராக ரஷ்யா வரணும்னா ஓகேவா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏஜி கன்சல்டன்சி மிஸ்டர் கணேஷ் சார் மயிலாப்பூர் ஓகேவா. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் இன்டேக் வருது. செப்டம்பர் இன்டேக் அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து நீங்கள் செகண்ட் அதான் நீங்கள் வந்து செப்டம்பர் இன்டேக்கில் உள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்து 1 இயர் அக்காமடேஷனு ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லூப் ஹோல் இருக்குது. என்னன்னா நீங்கள் வந்து யாண்டெக்ஸாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, சிஷல்ஸு, மொரிஷியஸு இதுக்கு உண்டான வந்து ப்ராப்பர் ஜாப் அப்கிரேட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வீசா, வேலிட் வீசா, உங்களுக்கு அந்த ஒர்க் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தேர்ட் வீடியோவில் ஓகே இன்னும் நம்ம டீட்டெயில்ஸாக பேசணும். தேங்க்யூ.